ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 1, இது போல் பழைய வளையல் எடுத்திருக்கேன். இந்த வளையலை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பக்கத்தை வந்து நம்ம எஸ்வுக்கு மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். இந்த வளையலை பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இது போல் நான் 4-5 செஞ்சு வச்சுருக்கேன். அதோட ஒரு கட்டப்பை ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு உள்ள நூல் எடுத்திருக்கேன். அதை வந்து இது உள்ளே விட்டுக்கலாம். நம்ம விட்டு இந்த சைடு கொண்டு வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கட்டிக்கலாம். டைட்டாக கட்டிப்போம் இதை. இப்போ இதில் வந்து நல்லா ஒரு முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டதை மிச்சம் மீதி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து இந்த மாதிரி எஸ்வுக்கை நான் போட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் போட்டு முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். இது பாருங்கள், இப்போ இதை வந்து நான் கிச்சனில் மாட்டி வச்சுருக்கேன். கிச்சனில் மாட்டி இது போல் கரண்டியெல்லாம் நம்ம மாட்டி இதில் பயன்படுத்திக்கலாம். இதுமாரி வேஸ்ட்டாக போகிற பேங்கிள் வச்சு நம்ம சூப்பரான ஆர்கனைசர் பண்ணியாச்சு. அடுத்த டிப், இது போல் ஒரு கிளிப்பு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பில் நான் டபுள் சைட் டேப்பு வந்து ஒட்ட போகிறேன். நல்லா இது போல் ஒட்டிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் மிச்சத்தை. இதை வந்து நான் எங்கே ஒட்ட போகிறேன்னா கிச்சனில் வந்து டோரில் தான் ஒட்ட போகிறேன். கிச்சன் டோரில். இப்போ இதை வந்து கிச்சன் டோரில் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு டவல் ஒன்று இதில் வச்சுருக்கேன். கிச்சன் டவலை நம்ம வேலை செஞ்சதுக்கப்புறமா கை ஈரமாக இருக்குது அப்படின் போது நம்ம கிச்சன் டவலில் நம்ம கை துடைப்போம். அங்கேயும் வச்சுட்டு இது அலப்பாயிறதை விட இந்த மாதிரி நம்ம ஒரு கிளிப்பு ஒன்று ஒட்டி அதில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு தயிர் டப்பா எடுத்திருக்கேன். இந்த தயிர் டப்பாவை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா கிச்சனில் வந்து நம்மக்கிட்ட குட்டி குட்டி ஸ்பூன்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன்லாம் வந்து அங்கங்கே போட்டு வைக்கும் போது தேடுவோம் நம்ம தேவைப்படுற நேரத்தில். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சா தேவைன்னும் போது நம்ம டக்குன்னு எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம எப்பயாவது எடுக்கிறது தான். அடுத்த டிப்பு, நம்ம வந்து பூலாம் வாங்கினோன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பே இல்லாதது நிறைய இருக்கும். நம்ம பூ வாங்கும் போது அது வந்து நம்ம அப்படியே சாமிக்கு வைக்க முடியாது. காம்பு உள்ளது தான் நம்ம வந்து கட்ட முடியும். இல்லைன்னா நம்ம அப்படியே ஒரு பூவாக வைக்கிறதா இருந்தால் கூட காம்பு இல்லாமல் நம்மளால் வைக்க முடியாது. அதுக்கு வந்து இது போல் ஊதுவத்தியோட குச்சி தான் எடுத்திருக்கேன். அந்த குச்சை வந்து நம்ம இப்போ இந்த பூவோட பேக் சைடில் வந்து இது போல் நல்லா குத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து அழகாக இந்த மாதிரி குத்தி விட்டோடனே அதுக்கு ஒரு காம்பு வந்துருச்சு. நம்ம இதை வந்து அப்படியே பூ வந்து சாமிக்கு வைக்கலாம். இனிமே சாமிக்கு வாங்குகிற பூவில் காம்பு இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு வச்சு பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பென் மூடி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க பென் மூடியை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாமி படத்துக்கெலாம் வந்து பூ வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பென் மூடியை வந்து இந்த மாதிரி பேக் சைடு வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இது போல் வச்சுட்டு செல்லோடேப் ஒன்று போட்டு இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நல்லாவே ஸ்ட்ராங்காகவே நிற்கும். நிற்காதலன்ற பயம் வேணாம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம வந்து பூ வந்து அந்த பென் மூடியில் இப்படி சொருகி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொருகி விட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு அழகாக வைக்கலாம். இனிமேல் சாமி படத்துக்கு இந்த மாதிரி சாமி படத்துக்கு நம்ம பூ வைக்க முடியலன்னு கஷ்டப்படவே தேவையில்லை. நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.